आओ धर्मराज भैया निम्मल முதலாளி ஊப்பர் போயிட்டான் கட்டடம் பாதி நிக்குது கடன் பாக்கி நிக்குது இப்போ எவன் ஜவாப் சொல்றான் கேளுங்க எதை கேட்கிறது 10 லட்சம் ரொக்கமா வாங்கிட்டு போனா ஒரு தகவலும் இல்ல பண ரொட்டேஷனுக்கு செலவு மாறிக்குது இல்ல இத பாருங்க வந்து எதை பாக்குறது கடன் கொடுத்த உண்டியவா கடனை வாங்கிட்டு பதக்கமா தாராளமா கையெழுத்த போட்டுட்டு பாரதப்பட்டையோட அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான் அவர் வாழும்போது உங்க வாயெல்லாம் அவரை வாழ்த்துச்சு அது சரி அவர் போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே ஆனா ஒண்ணு சொல்றேன் மண்ணுல போனாலும் சரவண மனுஷனா நிப்பார் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா इसके மேலே क्या நிதானம் ஆபீஸ் மேலே படா படா ஜபர்தஸ்த் பண்ணாங்கோ அந்த அம்மா இப்போ மூலையிலே முக்காட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கறாங்க பைசா தேசா சேட்ஜி பேசுற வார்த்தையில சுத்தம் வேணும் அதுக்கு உங்க கையில சுத்தம் வேணும் சுத்தம் இருக்கு வட்டி நாங்க வாங்கல என்னமோ முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே உங்க வீட்டுல எப்படி நீங்க போயிட்டா அடுத்த நிமிஷமே பூவும் போட்டு வச்சுட்டு கிளம்பிடுவாங்களா क्या बात நீங்கள் பகு தடாவடி பேசுறீங்க பின்ன என்ன சேட்ஜி செத்த பணத்தை நாய் நரி கழுகு புடுங்குற மாதிரி நீங்களும் இப்படி சரதா நீங்க சும்மா இருங்க சார் ஆயிரமா அதிக வட்டி வாங்கி தின்னு இருக்காங்க இவங்களுக்கு கொடுத்த வட்டியோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ஸ் நம்ம கோர்ட்ல காமிச்சா அந்த அளவுக்கு போவீங்களா நீங்க எந்த அளவுக்கு போவீங்களோ அந்த அளவுக்கு நானும் போவேன் காரணம் நீங்க பேசுறது என் புருஷன் மரியாதைக்கு பயந்து வாழ்ந்த பெரிய மனுஷன் இங்க பாருங்க அதிகாரம் மிரட்டல் இல்லாம அன்போட பேசுனீங்கன்னா இந்த சாரதா கிட்ட சத்தியத்தை பார்க்கலாம் இல்ல சவாலை தான் பார்க்கலாம் என்ன சொல்றீங்க ஒரு காரணத்துக்கு வருவோம் சொல்லுங்க 30 நாள் டைம் தரோம் அதுக்குள்ள சப்ஜாடா நீங்க கடனை செட்டில் பண்றீங்க முடியாது முடியாதுன்னா 25 நாள்ல செட்டில் பண்றேன் எந்த பிளான நீ இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்த சாரதா நம்ம கிட்ட பிளாட் வாங்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பார்ட்டின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புங்க